லெட்ஸ் டாக் பாலிடிக்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். ஷார்ட் நியூஸுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். குறிப்பாக தினமும் செய்தித்தாள்கள் வந்த செய்திகளை சுருக்கமாகவும் விரைவாகவும் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைக்கி எந்தெந்த செய்தித்தாள்களில் என்ன செய்தி வந்திருக்குன்னா, எல்லா செய்தித்தாள்களுமே ஒரே செய்தி தான், தலைப்பு செய்தி. கோவை முத்தூரில் நடந்த அந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் தான். தினத்தந்தியில் இன்றைக்கி ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னா, கோவை நகரில் பயங்கர சம்பவம். காதலனை அறிவாளால் வெட்டி சாய்த்து கல்லூரி மாணவியை கடத்திய பலாத்காரம். 3 பேர் கும்பல் சுட்டிப்பிடிப்பு அப்படின்னு தினத்தந்தியில் செய்தி வந்திருக்கிறது. தினத்தந்தி மட்டும் இல்லை, இன்றைக்கி எல்லா செய்தித்தாள்களும் அதுதான் முக்கிய செய்தியாக வந்திருக்கிறது. என்ன நடந்தது அப்படின்னாக்கா, மதுரையை சேர்ந்த முதுகலை 3ஆம் ஆண்டு கல்லூரி மாணவி கோயம்புத்தூரில் தங்கி படிச்சுட்டு வராங்க. இந்த நிலையில் கோவை விமான நிலையம் பின்புறம் இருக்கக்கூடிய பகுதியில் தனது ஆண் நண்பருடன் அமர்ந்து இரவு ஒரு 10:30 மணி அளவில் காரில் உட்காந்து 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அங்கே இருக்கக்கூடிய மர்ம நபர்கள் 3 பேர் கண்காணித்து உடனடியாக அவர்கிட்ட போயிட்டு தகாத வார்த்தையில் பேசி அவர்கள்ட்ட தவறாக நடக்க முயற்சி செய்த போது சுதாரித்து கொண்ட ஆண் நண்பர் என்ன பண்ணுறாருனாக்கா, காரை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிளம்பிடலான்னு சொல்லிட்டு கிளம்புறாரு. ஆனால் இந்த போதை கும்பல் என்ன பண்ணுதுன்னா, அந்த கார் கண்ணாடியை கத்தியால் உடைத்து காரை நிறுத்தி அந்த ஆண் நண்பரை கடுமையாக தாக்கியிருக்கானுங்க. இதனால் அந்த ஆண் நண்பர் என்ன பண்ணுறாருன்னா, மயக்கம் அடைஞ்சு கீழே விழுந்துடுறாரு. உடனடியாக அந்த கல்லூரி மாணவி அங்கிருந்து வலுக்கட்டாயமாக தூக்கி கொண்டு போய் கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருக்கு அந்த அப்பா இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதியில் வைத்து அந்த மாணவியை பாலியல் வன்கொடுமை செய்திருக்கானுங்க. இதனால் அந்த பகுதி முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக சொல்லணுன்னாக்கா, இந்த போதை கும்பல் என்ன பண்ணியிருக்குனாக்கா, இரவு நேரத்தில் யாரும் இல்லாததை தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு அந்த பொண்ணை அடித்து மயக்கமடைய வச்சு ஒவ்வொருத்தரும் அந்த பொண்ணுக்கிட்ட தவறாக நடந்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. இது ஒரு வேதனை தரக்கூடிய விஷயமாக பார்க்கப்படுகிறது. இந்த நிலையில் மயக்கத்தில் இருந்த ஆண் நண்பர் என்ன பண்ணுறாரு, உடனடியாக கோயம்புத்தூர் பீளமேடு காவல் நிலையத்துக்கு ஃபோன் பண்ணி, சார் இது போல் ஒரு சம்பவம் நடந்துச்சுன்னு சொன்ன உடனே போலீஸார் அங்கே அந்த ஆண் நண்பரை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கிறாங்க. அதனைத் தொடர்ந்து அந்த மாணவியை தேடும் பொழுது கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டருக்கு அந்தாட்ட பகுதியில் நிர்வாண நிலையில் மயக்கமடைஞ்ச நிலையில் இருந்திருக்கிறாங்க. உடனே அவங்களையும் மீட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்கு அனுப்பி வச்சுட்டாங்க. இது ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. அதிமுக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள், பாஜக உள்ளிட்ட எல்லா கட்சிகளுமே இது கடுமையான ஒரு கண்டனத்தை தெரிவிச்சுட்டு வராங்க. என்ன சொல்கிறாங்கனாக்கா, திமுக ஆட்சியில் இது போன்ற சம்பவங்கள் அவ்வப்போது நடந்து கொண்டிருப்பது வேதனை தர விஷயமாக இருக்கிறது. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு என்பது கேள்விக்குறியாக இருக்கிறது. குற்றவாளிகளை விரைந்து கைது செய்யணும்னு சொல்லி நேற்றைய பல அமைப்புகள்லாம் போராட்டம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த நிலையில் துடிலூர் பகுதியில் நேற்று இரவு போலீஸார் ஒரு 3 பேரை சுட்டி பிடித்திருப்பதாக தகவல் வெளியாக இருக்கிறது. இந்த 3 பேருமே சிவகங்கை மாவட்டத்தை சார்ந்தவர்கள். இவர்கள் மீது ஏற்கனவே கொலை வழக்கு இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி போலீஸார் தகவல் தெரிவிச்சிருக்கிறாங்க. அந்த 3 பேரையும் பிடிக்க முற்பட்ட போது அவர்கள் காவலரை தாக்கிவிட்டு தப்பிக்க முயன்றார்கள். உடனடியாக காலில் சுட்டு நாங்கள் 3 பேரையும் பிடிச்சிருக்கிறோம், அவங்களை விசாரணை மேற்கொண்டு வருகிறோம்னு சொல்லி கோவை மாநகர போலீஸார் தெரிவிச்சிருக்கிறாங்க. இது இன்றைக்கி செய்தித்தாளில் வந்திருக்கிறது. குறிப்பாக நம்ம இது குறித்து பல்வேறு கட்சிகள் பல கருத்துக்கள் சொன்னாலும், இது போன்ற சம்பவங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு வருவது பெண்களுக்கு ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருப்பதாக எதிர்க்கட்சிகள் உள்ளிட்ட பொதுமக்கள்லாம் கேள்வி எழுப்பியிருக்காங்க. ஸோ இது இன்றைக்கி ஒரு முக்கியமான செய்தியாகத்தான் பார்க்கப்படுகிறது. இதில் இந்த சம்பவத்தின் பின்னணி என்ன, யார் இதற்கு முக்கிய காரணம், அந்த 3 பேரில் யார் முக்கிய குற்றவாளி அப்படிங்கிறது குறித்து விரைவாக நாங்கள் தெரிவிப்போம் அப்படின்னு போலீஸார் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு முக்கிய செய்தியாக இன்றைக்கி பார்க்கப்படுகிறது. அடுத்தபடியாக இந்த கோயமுத்தூர் கூட்டு பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து தமிழக வெற்றி கழகத்தின் சார்பில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதனுடைய தலைவர் விஜய் அறிவித்திருந்தார். அதன்படி இன்றைக்கி கோயமுத்தூரில் அந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற இருக்கிறது. இது குறித்து அவர் தனது எக்ஸ் தளத்தில் ஒரு முக்கிய செய்தியை வெளியிட்டிருக்கிறார். குறிப்பாக விஜய் தனது எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, கோவையில் தனியார் கல்லூரி மாணவி ஒருவர் பாலியல் சீண்டலுக்கு, துன்புறுத்தலுக்கும், வன்கொடுமைக்கும் ஆளாகியுள்ளதை கண்டு நெஞ்சம் பதறுகிறது. அண்ணா பல்கலை மாணவிக்கு நேர்ந்த கொடுமையே இன்னும் மாறவில்லை. அதற்குள் கோவையில் தாங்க முடியாத கூட்டு பாலியல் கொடுமையா அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்காரு. தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு எங்கே? பெண்களுக்கு பொதுமக்களும் பாதுகாப்பு எங்கே? தொடர்ந்து துன்பம் நேர்கிறது. தமிழக முதல்வர் துயில் களைவது எப்போது? கோவை மாணவிக்கு நேர்ந்த கொடுமை விளைவித்த குற்றவாளிகளை உடனடியாக கண்டுபிடித்து சட்டப்படி தண்டிக்க வேண்டும் என தனது எக்ஸ் தளத்தில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. அதனைத் தொடர்ந்து அந்த மாவட்ட செயலாளர்கள் தலைமையில் இன்றைக்கி ஆர்ப்பாட்டம் நடத்தவும் உத்தரவு பிறப்பிச்சிருக்காரு. தொடர்ந்து அதிமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சியெல்லாம் இன்றைக்கி அந்த சம்பவத்தை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணுறாங்க. இது ஒரு முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது. தொடர்ந்து தி இந்து தமிழில் ஒரு செய்தி வந்திருக்கிறது. பீகாரில் பேசியது போல் தமிழகத்தில் பேச மோடிக்கு தைரியம் உண்டா? தருமபுரியில் முதல்வர் ஸ்டாலின் ஆவேசம் அப்படின்னு ஒரு செய்தி வந்திருக்கு. என்ன அப்படின்னாக்கா, பீகாரில் சட்டமன்ற தேர்தலை ஒட்டி பிரதமர் நரேந்திர மோடி தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பேசும்பொழுது ஒரு கருத்தை சொல்லியிருந்தார். என்ன அப்படின்னா, பீகார் மக்களே தமிழகத்தில் துன்புறுத்தப்படுறாங்க, அவமதிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி பேசியிருந்தார். அதற்கு எல்லாம் மறுப்பு தெரிவித்து ஏற்கனவே திமுக பல அறிக்கைகளை விட்டிருந்தது.
இந்த நிலையில் நேற்று தருமபுரியில் நடந்த நிகழ்ச்சி ஒன்றில் பங்கேற்று பேசக்கூடிய மு.க. ஸ்டாலின் வந்து என்ன சொல்கிறார் அப்படின்னாக்கா, வாக்கு அரசியலுக்காக அங்கே நாடகம் நடத்தி வருகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. தமிழகத்தில் பீகார் மக்கள் துன்புறுத்தப்படுவதாக தொடர்ந்து பேசி வருகிறார். ஆனால் தமிழகத்தில் வந்து அப்படி பேச முடியுமா, தைரியம் இருக்கிறதா அப்படிங்கிற மாதிரி கேள்வி இருக்காரு. பாஜகவினர் என்ன சதி செய்தாலும், அவதூறு பரப்பினாலும், போலியான தகவல்களை பரப்பினாலும் 2026 மீண்டும் திமுக ஆட்சி தான் தமிழகத்தில் அமையும். திட்டமிட்டு பிரதமர் மோடி திமுக மீது அவதூறுகளை பரப்புகிறார். தைரியம் இருந்தால் வந்து தமிழ்நாட்டில் பேசுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இது வந்து தி இந்து நாளிதழில் வெளிவந்திருக்கிறது. அடுத்ததாக தினமலரில் ஒரு செய்தி வந்திருக்கு. சார் என்றாலே ஸ்டாலினுக்கு அலர்ஜி. என்ன அலர்ஜி, வாங்க விரிவாக பார்ப்போம். அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கூறியிருக்கிறார். என்ன சொல்லியிருக்காருனாக்கா, தமிழகத்தில் எஸ்ஐஆர் வேண்டும் என்ற அதிமுக சார்பில் உச்சநீதிமன்றம் செல்வோம் என கூறியிருக்கிறார். ஏற்கனவே திமுகவில் வந்து இந்த எஸ்ஐஆர் வேண்டாம் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு நாங்கள் உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் இவர் நாங்கள் வேணும்னு சொல்லி வழக்கு தொடருவோம்னு குறிப்பிட்டிருக்காரு. மேலும் அவர் என்ன சொல்லியிருக்காரு, நேற்று கொடுத்த பேட்டியில் அனைத்து கட்சி கூட்டம் என்ற பெயரில் கூட்டணி கட்சி கூட்டத்தை திமுக நடத்தியிருக்கிறது. எஸ்ஐஆர் எனப்படும் வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை நடப்பதுதான் வழக்கம். எஸ்ஐஆர் அதாவது சார் என்றாலே முதல்வர் ஸ்டாலினுக்கு அலர்ஜி தான். திருடனுக்கு தேல் கொட்டியது போல சார் என்ற பெயரை கேட்டாலே அவருக்கு அச்சம் ஏற்படுகிறது. அதாவது கடந்த 2002, 2004ஆம் ஆண்டு எஸ்ஐஆர் நடத்தப்பட்ட பொழுது மத்திய பாஜக கூட்டணி அரசில் அங்கம் வகித்த திமுக அப்போது ஆதரித்தது, எதிர்க்கவில்லை. ஆனால் இப்போ ஏன் அதை எதிர்க்கிறது அப்படி என ஜெயக்குமார் கேள்வி எழுப்பியிருக்காரு. மேலும் இந்த சட்டத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் திமுக வழக்கு தொடர்ந்தால் நாங்கள் இந்த எஸ்ஐஆர் வேண்டும் என்று வழக்கு தொடர்வோம் அப்படின்னு குறிப்பிட்டிருக்காரு. இந்த நிலையில் சுப்ரீம் கோர்ட்டில் திமுக சார்பில் வழக்கு தொடரப்பட்டிருக்கிறது. அதுவும் ஒரு செய்தி தான். இந்த நிலையில் திமுகவை சேர்ந்த அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருக்கிறாரு. அதாவது அதில் என்ன குறிப்பிட்டிருக்காரு அந்த மனுவில்னா, பீகார் மாநிலத்தில் மேற்கொள்ளப்பட்ட வாக்காளர் தீவிர திருத்தப் பணிகளில் நிறைய குளறுபடிகள் ஏற்பட்டுள்ளன. அது தொடர்பாக உச்சநீதிமன்றத்தில் பல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. அந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படவில்லை. அந்த வழக்கில் இன்னும் தீர்ப்பு வழங்கப்படலை. இந்த நிலையில் அவசரமாக தேர்தல் ஆணையம் தமிழகத்திலேயே இந்த வாக்காளர் திருத்த சட்டத்தை கொண்டுட்டு வரணும். இன்னும் தேர்தல் ஒரு சில மாதங்களாக இருக்கிறது. இந்த நேரத்தில் ஏன் இந்த குளறுபடியாக உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி ஆர்.எஸ். பாரதி ஒரு வழக்கு போட்டிருக்காரு. அதிமுக சார்பில் என்ன பதில் வரும் என்பது குறித்து விரைவாக பார்க்கலாம். இறுதியாக தினகரனில் ஒரு செய்தி என்ன அப்படின்னா, அதிமுகவில் எடப்பாடி மகன் மைத்துனர் மாப்பிள்ளை தலையீடு. அதிமுகவில் குடும்ப அரசியல் இருக்குது அப்படிங்கன்னு சொல்லி தினகரனில் ஒரு செய்தி வந்திருக்கு. சொன்னது யாருன்னா, அதிமுகவிலிருந்து அண்மையில் நீக்கப்பட்ட முன்னாள் அமைச்சரும் கோபிச்செட்டிப்பாளையம் தொகுதி எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய கே.ஏ. செங்கோட்டையன் தான். இவர் வந்து தற்பொழுது ஒரு பரபரப்பான குற்றச்சாட்டை முன் வைத்திருக்கிறார். 2 விஷயத்த சொல்லியிருக்கார். என்ன அப்படின்னாக்கா, இன்றைக்கி திமுகவில் மட்டும்தான் வாரிசு அரசியல் இருப்பதை போல் சொல்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. அதிமுகவிலையும் வாரிசு அரசியல் இருக்கிறது. தன்னுடைய மகன், மைத்துனர், மாப்பிள்ளை போன்றவர்களெல்லாம் கட்சி உள்ளிட்ட பல்வேறு பணிகளில் வந்து அதிமுகவில் ஈடுபடுத்தப்பட்டு வராங்க. இதெல்லாம் யாரும் பேச மாட்டீங்க அப்படின்னு கேள்வி எழுப்பியிருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமா அவர் என்ன சொல்லியிருக்காருனாக்கா, அதிமுகவுடைய இரட்டை இலை சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணையத்துக்கு அவர் கடிதம் எழுதியிருக்கிறாரு. அதாவது அண்மையில் தான் அவர் கட்சியிலேருந்து நீக்கப்பட்டார். அதனை தொடர்ந்து டெல்லியில் இருக்கக்கூடிய தலைமை தேர்தல் ஆணையத்திற்கு ஒரு கடிதத்தை எழுதியிருக்காரு. அந்த கடிதத்தில் என்ன குறிப்பிட்டிருக்காருனாக்கா, ஏற்கனவே தேர்தல் ஆணையத்தில் இந்த இரட்டை இலை சின்னம் தொடர்பாக பல மனுக்கள் வந்து நிலுவையில் இருக்கின்றன. இந்த நிலையில் நான் நெடிய நாள் இந்த கட்சியில் இருக்கிறேன். எனவே அந்த சின்னத்தை முடக்கி வைக்கணும். உண்மையான அதிமுக என்பது பிரிந்து சென்றவர்கள் தலைமையெல்லாம் இருக்கிறது. அதுபோன்று எடப்பாடி பழனிசாமி என்பது அங்கீகரிக்கப்பட்ட பொதுச்செயலாளர் கிடையாது. எனவே இந்த சின்னத்தை முடக்கி வைக்க வேண்டும் என தேர்தல் ஆணையத்திற்கு புதிதாக ஒரு மனு அனுப்பியிருக்கிறார். இது அதிமுக வட்டாரத்தில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா இன்னும் ஒரு சில மாதங்கள் தான் தேர்தல் வர இருக்கிறது. இந்த நிலையில் செங்கோட்டையன் வந்து ஒரு புதிய புரளியை கிளப்பி வருகிறார். ஸோ மக்களே, இன்றைக்கி இதுதான் செய்தி. நாளைக்கு மற்றொரு தகவலுடன் நான் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.